இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாகவும் வெற்றியாகவும் அமைய வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அக்டோபர் 4ஆம் தேதி சமநிலை என்ற சிந்தனை சிந்திப்போம். அறிவின் முழுமை பெற்ற ஞானிக்கு இறைநிலைக்கு முழு வடிவமே பிரபஞ்சம். அதில் எந்த ஒரு பொருளை வெறுப்பு கொண்டு ஒதுக்கிவிட முடியாது. பொதுவாக துன்பம் தரும் ஒரு பொருளை, உடல், உயிரை, செயலை வெறுப்பது, ஒதுக்குவது, பகைப்பது, அழிப்பது என்பது மனிதனுடைய இயல்பாகும். ஒரு தன்முனைப்பால் உணர்ச்சி வயப்பட்ட வெளிவாவதாகும். ஆனால் ஞானிகளோ எந்த ஒரு எல்லை கட்டியும் மனோநிலைக்கு கடந்தவர்கள். இப்பேரியக்க மண்டலத்தில் உள்ள எந்த பொருள் ஆனாலும் அது பரிணாமத் தொடரிலே ஒரு மனித மதிப்புடையது. குறுகிய அறிவுடையோர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் தேவை இல்லை என்றோ அல்லது ஏதோ ஒரு வகையில் துன்பம் அளிப்பதாகவே தோன்றும். ஆயினும் அதுவே பிரபஞ்ச பரிணாமம் என்ற இயக்க நீதியிலே வேறு பல நன்மைகளிலிருந்து பிரிக்க முடியாத பல நன்மைகளுக்கு இயல்புக்க வித்தாகவும் இருக்கும். சில நிகழ்ச்சிகள் மனித அறியாமையால் ஆற்றிய செயல்களின் விளைவாக இருக்கும். அவை துன்பம் அளிப்பதாயினும் அந்த வினைப்பதிவு அழியும் மட்டும் அது நிலைத்துதான் இருக்கும். இவற்றை எல்லாம் உணர்ந்து தெளிந்து அறிவிலே திட்டமிட்டு வாழ்பவர் ஞானி. அவருக்கு வெறுப்பு ஏது? மேலும் அவ்வாறு துன்பம் தன்பவரிடம் வெறுப்பு கொள்ளாது சால்பு நிலையை சார்ந்து உள்ளவரே உண்மையில் ஞானியாவார், சிறந்த குருவும் ஆவார். பிறருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதியும் பெற்றவராவார். உணர்ச்சியிலே இந்த சமநிலை அடைந்து காட்டும் பாதையிலே நாம் சென்றோமானால் துன்பம் நம்மை அணுகாது. வாழ்க வளமுடன்.